கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட பிரசங்கத்துக்கு அடிப்படையான மைய வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 115:1 எடுத்து வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். உமது நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். இந்த நாள் பிரசங்கத்துக்கு தலைப்பு உம் நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். உம் நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை கற்றிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ரொம்ப முக்கியமானது, யுத்தங்கள் செய்யும்போது தாவீது கூட சொல்வார், முதல் யுத்தமாக 1 சாமுவேல் 17ஆவது அதிகாரத்தில் கோலியாத்துக்கு எதிர்த்து அவர் சண்டை போடும் பொழுது அவர் சொல்லுகிறத பாருங்களேன். 17:45 அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்கே யுத்தம் பண்ணும் பொழுது கூட கர்த்தரின் நாமத்தில உன்னிடத்துல வருகிறேங்கிறான். என்ன, அவன் எதை நிந்திச்சிட்டானா, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவன். கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? இராணுவங்களின் தேவனாய் இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் அவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ நிந்தித்த பார்த்தீங்களா, அந்த இஸ்ரவேல் ஜனம் அந்த இராணுவத்துடைய தேவன் கர்த்தருடைய நாமத்தில் நான் வர்றேன். நீ அவருடைய நாமத்தை நிந்தித்து இருக்கிறாய். கர்த்தருடைய ஜனங்களை நிந்திக்கும் போது, கர்த்தருடைய சேனைகளை நிந்திக்கும் போது அவருடைய நாமத்தை நிந்திக்கிறான் சத்துரு. நாமளும் நிறைய நேரத்தில் கர்த்தருடைய ஜனங்களை, கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய ஊழியக்காரனை, கர்த்தருடைய திட்டத்தை, கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல் ஒரு சில நேரத்தில் நாம் பேசுகிற பொழுது, அவமதிக்கிற பொழுது, குறை சொல்லி குற்றம் சாட்டுகிற போது நாம் எதுக்கு விரோதமாக பேசுகிறோம்னா அவருடைய நாமத்துக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறோம். அப்போது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவருடைய நாமத்திலே வருகிறான். கோலியாத்தை முறியடிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது, ஜெயிக்க முடியாது, சாத்தியமில்லாத மிகப்பெரிய மாவீரனாக இருக்கிற அவனை கர்த்தரின் நாமத்திலே போய் அவனை ஜெயம் எடுத்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் சங்கீதக்காரர் சொல்றது, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கு என்ன வரணுங்க? மகிமை வரணும். என் பேர் வர்றதுக்கு, எனக்கு பேர் வர்றதுக்காக, எனக்கு புகழ் வருகிறதுக்காக, எனக்கு கீர்த்தி வருகிறதுக்காக, எனக்கு உயர்வு, மேன்மை, புகழ்ச்சி வருகிறதுக்காக நான் இதை செய்யவில்லை. என் கர்த்தரின் நாமத்திற்காக நான் இதை செய்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நாமத்திற்கு கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமை வர வேண்டும். நீ கர்த்தரின் நாமத்தையும் கர்த்தருடைய சேனையை நிந்தித்த, அதனால நான் உன்னிடத்தில் எதிராய் வருகிறேன்னு சொன்னான். அவர் நாமம் மிகவும் முக்கியமானது, விலையேறப்பட்டதாக இருக்குது. ஏனென்று சொன்னால், நீங்கள் கவனமாய் கவனிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிங்க. நான் என் மகிமைக்கு என்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அப்போ அங்க சொல்லும் என்ன சொல்றாரு? நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்தேன், உருவாக்கி படைச்சேங்கிறார். எதற்காக படைச்சார? மனிதர்களை அவருடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தேன் என்று சொல்லுகிறார். மனிதர்களை தேவன் படைத்தது
கர்த்தர் படைத்தது அவருடைய நாமம் மகிமைக்காக, அவருடைய மகிமைக்காக அவர் படைச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? படைத்தது தன்னுடைய மகிமைக்காக ஜனத்தை, மனு குலத்தை அவர் படைத்திருக்கிறார். ஏசாயா 49:3 அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அப்படின்னா அங்க கர்த்தர் என்ன சொல்லாரு? இஸ்ரவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டது, அழைத்தது, முன்குறித்தது, தெரிந்து கொண்டது எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தர் அவனில் என்ன செய்ய வேணுங்க? மகிமைப்படணும். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். உன்னை அழைச்சு அபிஷேகித்து தெரிஞ்சு கொண்டு வந்திருக்க நோக்கம் என்ன தெரியுமா? உன்னில நான் மகிமைப்பட வேண்டும். நீயோ, உன் ஜனமோ, உன் குடும்பமோ, உன்னுடைய தனிப்பட்ட காரியமோ, உன் திறமையோ, உன்னுடைய காரியங்கள் அல்ல, என்னுடைய நாமம் நான் மகிமைப்பட வேண்டும். அப்போ மனுக்குலத்தை மனிதர்களை உண்டாக்குனது தம்முடைய மகிமைக்காகவே மனிதர்களை படைத்தார். இஸ்ரவேல் சிறு கூட்டமாய் இருந்த பொழுதும், அற்பமாய் இருந்த பொழுதும் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டது அவருடைய மகிமைக்காகவே என்ன செய்தாரு? தெரிந்து கொண்டார். அது மாத்திரமில்லை, நீங்க கவனமா கவனிச்சு பாருங்க. சங்கீதம் 23:3 வாசிச்சு பாருங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில், அவருடைய நாமத்தின் நிமித்தமே என்னை என்ன செய்கிறார்? நீதியின் பாதையில். அவர் நாமம், அவர் நீதி உள்ளவர், அவருடைய நாமம் நீதி. யெகோவா சிக்கேனு, எங்கள் நீதியே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நீதியுள்ள தெய்வம், அவர் நாமம் நீதி உள்ளது. அதனாலே அவனை சங்கீதக்காரன் சொல்லும் போது நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஏன்? உம்முடைய நாமம் நீதி உள்ளதா இருக்கிறபடினால நீர் என்னை நீதியின் பாதையில் என்னை நடத்தி வருகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சங்கீதம் 79 ஆசாப்பு பாடும் போது, இது ஆசாப்பின் சங்கீதமா இருக்குது. அவர் பாடும்போது இப்படியாக பாடுகிறார் பாருங்க. 9வது வசனத்துல, எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து, உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சார்? உமது நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்ன செய்யுங்க? உம்முடைய ஜனமங்களாய் இருக்கிறோம், உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம், உதவி செய்யுங்க. ஏன்? உங்களது நாமம் மகிமைப்படணும்னா எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்புறம் உமது நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு என்ன செய்யுங்க? மகிமைப்படும்படி எங்களை விடுதலையாக்குங்க. உம்முடைய நாம மகிமைக்காக எங்கள் பாவங்களை எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? நிவிர்த்தியாக்குங்க என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் இதையெல்லாம் எதற்காக செய்கிறாரா? தமது நாமத்தின் மகிமைக்காக இதை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கினதும் சங்கீதம் 106 7, 8 வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்துல என்ன செஞ்சாங்களாம்? கலகம் பண்றாங்க. எங்க கலகம் பண்றாங்க? செங்கடல் பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு, எங்களுக்கு சாகடிக்கிறதுக்காக வந்து எகிப்துல கல்லறை இல்லையா, இந்த கடல்ல வந்தா சாகணுமா, இல்ல பார்வங்கையில சாகணுமா, இப்படி சாகிறதுக்காக கொண்டு வந்தீங்க அப்படியெல்லாம் சொல்லி யார்கிட்ட சொல்லி மோசைக்கு விரோதமா பேசி அங்க கலகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் கலகம் பண்ணினவர்களையும் ரட்சித்தார், எதிர்த்தவர்களையும் ரட்சித்தார், குழப்பம் பண்ணினவர்களையும் ரட்சித்தார். அப்போ எப்படி ரட்சித்தார்? செங்கடல் என்ன செஞ்சார்? வற்றி போக பண்ணி வெட்டாந்தரை நடக்கிறது போல அவர்களை ஆழங்களை நடக்க பண்ணதும் அவருடைய நாமத்தின் நிமித்தமே அது செய்தார். இவர்கள் விரோதமாய் விசுவாசிக்காமல் கலகம் பண்ணின பொழுதும் அவருடைய தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் என்ன செய்தார்? அதனாலதான் சிலர் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக சொல்லி என்ன செய்தாரு? 10 கட்டளைகளில் முக்கியமான கட்டளையில் ஒண்ணு அது.
கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது? வீணில வழங்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்கினா அவரையே வீணில வழங்கின மாதிரி, அவரை நிந்தித்து தூசித்தது மாதிரி. கர்த்தருடைய நாமத்தை ஒருவனும் ஒரு காலம் தூசிக்க கூடாது. அப்படி தூசிக்கிறவனை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். அப்படி ஒரு பிரமாணமே இருக்குது. அவருடைய நாமத்திற்கு மிகவும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அப்போ பரமண்டல ஜெபத்துல இயேசுநாதர் சொல்லும்போது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரமண்டல ஜெபத்தில் உம்முடைய நாமம் பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல உலகத்திலும் சித்தம் செய்யப்படுவதாக உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி அவர் என்ன செய்றாங்க சொல்லி கொடுக்கிறார். பார்வோனை எழுப்பினதும் ரோமர் 9:17 நீங்க வாசித்து பாருங்க. ரோமர் 9:17. மேலும் என்னுடைய வல்லமையை உம்மிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக, யாரிடத்துல? பார்வோனாகிய உன்னிடத்திலும் எகிப்தாகிய தேசத்தின் இடத்திலையும் காண்பிக்கவும் என்னுடைய நாமம் இந்த எகிப்தில 10 வாதையை கொண்டு வரும் பொழுது பார்வோனின் அவனை நிலைநிறுத்தி அவன் இருதயத்தை கடினப்படுத்தினது நிமித்தம்தான் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படிக்காக உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடைய சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அவங்க சொல்லும்போது சொல்லாரு பாருங்க, பவுல் சொல்லும்போது சொல்லாரு, ஆதலால் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரு அவனை என்ன செய்கிறாராம்? கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடைய சொல்லுவாய். அப்ப மேல சொல்லும் போது இறக்கம் செய்யணும்னால எவன் மேல இறக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு இறக்கம் வைப்பாரு, எவனை கடினப்படுத்த சித்தம் வச்சிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்வோனை கடினப்படுத்தினான். ஒரு வாதை வந்த போதே பயந்து நடுங்கி என்ன செய்யணும்? அவன் என்ன செய்யணும்? ஜனங்களை போக விட்டிருக்க வேண்டும். ஆனா ஒரு வாதை இல்லை, 10 வாதை நடக்கிற வரைக்கும் அவன் ஜனங்களை போக விடுறேன்னு முதல்ல சொல்லுவான். அப்புறம் அந்த வாதைக்கு தீர்வு வந்தவனே போக விட மாட்டாமா. இது அவனாய் அல்ல, கர்த்தரே அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விட்டார். கடினப்படுத்தி 10 விதமான வாதைகள், 10 விதமான அந்த எகிப்தின் தெய்வங்களுக்கு மேல வாதை அனுப்பி அந்த தெய்வங்களுக்கு வல்லமை இல்லை, சக்தி இல்லை, ஒன்றுமில்லை, அது நாமம் பொய்யானது, நான் ஒருவரே மேலான நாமத்தை உடையவர் என்று சொல்லி, நான் ஒருவரே தெய்வம் என்று சொல்லி என் நாமத்தை முழு பூமி எங்கும் பிரஸ்தாவப்படுத்துறதுக்காக அவன் இருதயத்தை கடினப்படுத்தி 10 விதமான வாதைகளை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எபேசியர்ல 1வது அதிகாரத்திலையும் நீங்க வாசித்தீங்கன்னா 4 - 6 வசனத்து வரைக்கும் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் நாமத்திற்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமையை புகழ்ச்சியாக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவர்களுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்க கவனிச்சு பாருங்க, அவர் நம்மை தெரிந்து கொண்டது, நமது உலகத்தொட்டுக்கு முன்குறித்தது, அழைத்தது, எல்லாமே நம்மை தெரிந்து கொண்டது அவருடைய நாம மகிமைக்கென்று, தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாகவும் உலக தோட்டத்துக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சுட்டாராம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, அதாவது கிறிஸ்துவுக்குள்ள நம்ம தெரிந்து கொண்டு தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி, மகிமைக்கு புகழ்ச்சி வர பண்ணுகிறார். மகிமை அவருடைய நாமத்துக்கு, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சிக்காகத்தான் நம்ம இது தெரிந்து கொண்டார். யாத்திராகமம் 14:4 வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கு சொல்லும்போது, ஆகையால் பின்தொடரும்படிக்கு அவன் இருதயத்தை நான் கடினப்படுத்தினேன், நான் தான் கர்த்தர் என்பதை பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அப்போ இந்த செங்கடலை பிளந்து
அவர்களை என்ன செய்யணும், முழு சேனைகளும் தண்ணிக்குள்ளே மூழ்கடித்து அவர்களை அழித்து நானே கர்த்தரென்று மகிமைப்படும்படிக்காக அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி இதையெல்லாம் செய்வேன் என்று சொன்னார். அவங்கள் நிமித்தம் அவர்கள் மூலமாக கர்த்தர் அன்று மகிமைப்பட்ட அவருடைய நாமத்துக்கு மகிமை, அவருக்கு கீர்த்தி புகழ்ச்சி உண்டாகும்படி கர்த்தர் செய்தார். அப்போது நல்லா கவனிச்சுக்குங்க, நம்முடைய ஜெபம் இந்த நாளில் எப்படி இருக்கணும்னு சொன்னால், நம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும் அப்படி சொல்லி ஜெபிக்கணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? நாமத்திற்கு மகிமை வரணும். எதுக்கு மகிமை வரணும்? நாமத்துக்கு தான் மகிமை வரணும். நமக்கு மகிமைக்காக நம்ம ஒரு நாள் நம்முடைய மகிமைக்காக தேடக்கூடாது, கர்த்தருடைய நாம மகிமைக்கு. ஏன்னா அந்த நாமத்திற்கு அவருடைய பேருக்கு மகிமை உண்டாகணும்னு அவர் விரும்புகிறார், ரொம்ப கவனமாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. 12 பேர் வேவு பார்க்கறதுக்கு 12 கோத்திரத்தில் இருந்து போய் கானான சுற்றி பார்க்கும்படி மனிதர்களை என்ன செய்கிறாரா, அனுப்புகிறார். அதற்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்கிறார், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு பேரை தெரிஞ்சுக்கிட்டு அனுப்பி விடுறாங்க. அந்த தேசம் எப்படி இருக்குது, குடியிருக்கிற ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் பேராக இருக்கிறாங்க, அநேகம் பேராக இருக்கிறாங்களா, பலவான்களா பலவீனர்களா, தேசம் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி எல்லாம் அறிந்து கொள்ளும்படி பட்டணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, கோட்டைகள் எப்படி இருக்குது, நிலம் எப்படிப்பட்டது, ஆமாம் விருட்சங்கள் மரங்கள் இருக்குதா இல்லையா என்று சொல்லி பார்க்கும்படிக்கு அனுப்பி விடுகிறார். இது என்னாகமம் 13வது அதிகாரத்தில் இது இருக்குது, இந்த வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. அவர்களும் என்ன செய்கிறாங்க, எஸ்கோல் பள்ளத்தாக்கு வரைக்கும் போய் அந்த எப்ரோன் பகுதி மட்டும் போய் என்ன செய்கிறாங்க, ஒரு திராட்சை கொடியை அறுத்து ஒரு பெரிய தடியை வச்சு நடுவில் அந்த திராட்சை கொத்தை கட்டி 2 பேர் சுமந்துட்டு வர்றாங்க. இன்றைக்கி நாம் ஒரு கொத்தை ஒரு வாய்க்குள்ளே வச்சு சாப்பிட்றோம். ஆனால் அந்த நாளில் யோசுவா காலத்தில் கானான் தேசத்தில் ஒரு திராட்சை கொலையை 2 பேர் சுமந்துட்டு வந்தாங்க. அது மாத்திரமில்லை, அங்கேருந்து என்ன செய்தாங்க, மாதுளம் பழங்களையும் அத்தி பழங்களையும் சிலவற்றை என்ன செய்தாங்க, கொண்டு வருகிறார்கள். அவ்வளவு செழிப்பான தேசமாக இருக்கிறது. அதை பார்த்துட்டு வேவு பார்த்துட்டு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க ராட்சதர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப உயரமானவர்களாய் பலசாலிகளாக இருக்கிறாங்க, பட்டணம் அலங்கமல்ல ரொம்ப பலமாக இருக்குது, அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். ஏன்னா வெட்டுக்கிளின்னா என்ன அர்த்தங்க, வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் யார் சாப்பிட்டாங்க, யோவான் ஸ்நானகன் சாப்பிட்டார். அப்போது வெட்டுக்கிளி போல இருக்கிறோம்னா என்ன அர்த்தங்க, யோவான் ஸ்நானகனுக்கு சாப்பாடு என்னதுங்க, சாப்பாடு மாதிரி இருக்கிறாங்கிறாங்க. இவங்க சொல்கிறது என்ன அர்த்தம்னு புரிஞ்சுங்க. வெட்டுக்கிளின்னா அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், ஒரு சாப்பாடை போல இருக்கிறோம். ஒரு விதத்தில் சொன்னால் அது அப்படித்தானே சொல்ல வேண்டியது இருக்குது. அவங்க பலவான்களாக இருக்கிறாங்க, ஒரு ராட்சதர் இருக்கிறாங்க, பெரிய ஆளாக இருக்கிறாங்க. சரி, ஓகே, நல்லது தான், சரிங்க. அப்புறம் நாங்கள் பார்வைக்கு ஒரு எறும்பு மாதிரி இருக்கிறோம் அப்படி சொல்லலாம்ல. பார்வைக்கு ஒரு என்ன செய்கிறோம், ஒரு சின்னதாக இருக்கிறோம் பார்வைக்கு அப்படி சொல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி இல்லை, அவங்களாம் ராட்சதர்களாக இருக்கிறாங்க. அவங்க பார்வையில் 13 13 சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு என்ன செய்தோம், வெட்டுக்கிளி போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் எங்களை பார்த்தோம், அவங்கள பார்த்தோம், ராட்சதர்களை பார்க்குறோம், பார்த்துட்டு எங்களை பார்க்குறோம், அவங்க பார்வைக்கு நாங்கள் எங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு நாங்கள் ஒரு சாப்பாடு மாதிரி இருந்தோம். ஒரு சிக்கனை போல், ஒரு லெக் பீஸை போல், ஒரு என்ன செய்யுது என்ன, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு மாதிரி இருக்கிறோம். நாங்கள் ஒரு மீனோ ஒரு இறைச்சி துண்டோ அது மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோங்க இருக்கிறோம். அவங்க பார்வைக்கும் நாங்கள் அப்படித்தான் இருந்தோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க ராட்சதர்களை இவர்களை பார்க்கவே இல்லை, ஆனாலும் அவங்களும் அப்படித்தான் நினைப்பாங்க அப்படி சொன்னாங்க. இவங்களும் நான் என்ன செய்கிறோம், அப்படித்தான் அவங்க வாய்க்கு ஒரு வாயில் ஒன்று முழுங்கிருவேன் சொல்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, நாங்கள் அப்படி இருந்தோன்னு சொல்லி ஜனங்கிட்ட சொன்னால் ஜனங்க என்ன நினைப்பாங்க, வெட்டுக்கிளியும் அவங்களையும் வச்சு பார்ப்பாங்க. வெட்டுக்கிளியே ஒரு மனுஷன் எப்படி சாப்பிட்றான், அப்போ நாம் அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருப்போம், பிளேட்டில் இருக்கிற சிக்கன் பீஸ் மாதிரியே, ஃபிஷ் மீன் பீஸ் மாதிரியும், நான்வெஜ் மாதிரி அவங்க பார்வைக்கு இருப்போம். அப்படி இருக்கிறோம் நினச்சி இவங்க இன்னும் என்ன செய்கிறாங்க, பயந்து ஜனங்களே இப்போ அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க,
ராட்சதர்கள் மாதிரி கொடூரமான விலங்குகள் மனிதர்களை இப்போ அடித்து சாப்பிட்ற நரமாமிசம் சாப்பிட்ற மிருகத்தை போல கொடூரமானவர்களாக இருக்கிறாங்க. நம்மளை பார்த்தா பிச்சு என்ன அடித்து சாப்பிட்டு விடுறாங்கன்ற மாதிரி சொன்னதுனால அப்போ இவங்க எல்லாம் ஜனங்க அழுது புலம்புகிறாங்க. அழுது புலம்பி முறுமுறுத்தனால கர்த்தருக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக, அவர் தானே சொன்னார், நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் உங்களை என்ன செய்வேன், விடுவேன்னு சொன்னார். ஆனால் இப்படி மற்றவங்களுக்கு, இந்த ராட்சதர்களுக்கு எங்களை சாப்பாடு மாதிரி ஆக்கிட்டாரே கர்த்தர், எங்களை அவங்க வெட்டுக்கிளி போல ஆக்கிட்டாரே, அவங்க கையில் ஒரு நாள் நாம் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது, உயிர் பிழைக்க முடியாது, சாகத்தான் போகிறேன்னு சொல்லி அழுது புலம்பு இருக்கிறாங்க. கர்த்தர் உடனே என்ன சார் 11வது வசனத்தில் பாருங்க, கர்த்தர் மோசையை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள். எகிப்தில் எத்தனை அற்புதங்களை செய்தேன், செங்கடலை அதற்கப்புறம் பிளந்தேன், கசப்பான தண்ணியை மதுரமாக மாற்றினேன், அமலேக்கருக்கு முன்பதாக வெற்றியை கொடுத்தேன், அப்புறம் மேரிபாவில் தண்ணீரை உருவாக்கினேன், கண் மலையிலிருந்து தண்ணீரை உருவாக்கி என்ன செய்கிறேன், ஆமாம் சோத்திரம், அது மாத்திரமில்லை என்ன செய்கிறேன், மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக கூட இருந்தேன், வெயில் அவங்கள சுட்டெரிச்சிடாதபடி, வெயில் தாக்கத்தினால் அந்த பாலை வனாந்திரத்தை செத்து போகாதபடிக்கு அவங்களுக்கு மேகமாகவே இருந்தேன். அப்போது அவங்க வனாந்திரத்தில் இருந்த வரைக்கும் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. மோசே சொல்கிற போது சொல்கிறார் பாருங்க, 14வது வசனத்தில், கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும், கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும், உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும், பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள், இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள். அல்லையா சொல்லுங்களேன். அப்போ இதுவரைக்கும் கர்த்தர் என்ன செய்றாரு, பகல்ல ஏசி மாட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி பகல்ல மேகம் எப்பயுமே அவங்களுக்கு இருக்கும். ராத்திரியில் அந்த பாலை வனாந்திரத்தில் எப்படின்னா பகலில் 100க்கு மேலே டிகிரி வெப்பம் பயங்கரமாக இருக்கும். 100 டிகிரி 120 பயங்கரமாக வெப்பம், கொடூரமான வெயில் இருக்கும். அந்த வெயில் உஷ்ணத்தை தாங்க முடியாது அந்த வனாந்திரத்தில். அவங்க அந்த வனாந்திரத்தில் இந்த வெயிலில் உஷ்ணத்தினால் அவங்க செத்து விடக்கூடாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்குது, ஆடு மாடு இருக்குது, முதிர் வயது உள்ளவர் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க இந்த வெயில் உஷ்ணத்தில் தாங்குவாங்களா? நமக்கு ஏதோ ஒரு இந்த ஏப்ரல் மே வந்தாலே அந்த வெயில் உஷ்ணத்தை நம்மளால் தாங்க முடியாமல் கஷ்டப்படுறோம். ஆனால் அவங்க 40 வருடம் வனாந்திரத்தில் இருக்க போகிறாங்க. இப்போது என்ன செய்கிறாங்க, மாத கணக்காக வருஷ கணக்காக அங்கே வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. அந்த உஷ்ணத்தில் அவங்க இருந்து பிழைக்க முடியுமா? முடியாது. அதனால தான் அவங்களுக்காக மேக ஸ்தம்பமாக மேகம் மூடி இருந்துச்சு. எப்பயுமே மேகம் பகலில் இருக்கும், அப்போ அவங்களுக்கு வெயில் அடிக்க. அது மாதிரி பகலில் எவ்வளவு வெயில் அடிச்சிச்சோ அதே போல் ராத்திரி அவ்வளவு கொடூரமாக குளிர் அடிக்கும். குளிரில் அவங்க விரைச்சி செத்து விடாதபடி இருக்கும்படி நைட்டு அக்கினி ஸ்தம்பம், அக்கினியில் வெளிச்சத்தை கொடுத்து அந்த அக்கினி கதகதப்பாக அவங்கள வச்சுருக்கும். இந்த ஊட்டி கொடைக்கானல் அதெல்லாம் போனீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, பகலில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சில்லுன்னு தான் இருக்கும், நல்ல வெயில் அடித்தாலும் ஜில்னஸ் இருக்கும். ராத்திரியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்க என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன அடுப்பு மாதிரி வச்சு அதை எப்பயுமே என்ன செய்வேன், அந்த விறகு கட்டை போட்டு தீ எரிஞ்சிட்டே இருக்கும், அந்த வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அனல் இருக்கணும், ஒரு கதகதப்பு இருக்கிறதுக்காக எப்பயுமே என்ன செய்யுங்க, அந்த நெருப்பு எரிஞ்சிட்டே இருந்தால் தான் வீடு கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும். இல்லைன்னா குளிர் இல்லை தாங்க முடியாது, விரைச்சிருவோம். அப்போது ராத்திரியில் கதகதப்பாக வச்சுருந்தார், குளிரில் செத்து விடாதபடி. பகலில் வெயிலில் அவங்க என்ன செஞ்ச உஷ்ணத்தினால மறிச்சிடக்கூடாது, வியாதிப்பட்டுறக்கூடாது, மறிச்சிடக்கூடாதுன்னு பகலில் மேக ஸ்தம்பமாக ராத்திரியில் அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். இந்த நிமிஷத்து வரைக்கும் அற்புதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். மண்ணா பொழிது, கண்மலை தண்ணி கொடுத்துக்கிட்டே வருது, கூட 40 வருஷம் கூட வருது. எத்தனை நடந்துருந்தோம், அவங்க அவரை என்ன செய்யலை, விசுவாசிக்கலை. அப்போ கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, இன்னும் என்னை விசுவாசிச்சுட்டு 12 சொல்கிறாரு, நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கலும் உன்னை பெரிதும் பலத்தமான ஜாதியாக்குவேன் அப்படின்னு மோசடி சொல்கிறார். இங்கே பாரு, கொள்ளை நோய் அனுப்புகிறேன். இந்த கொள்ளை நோயில் இவங்க என்ன செஞ்சுருவாங்க, பாதிக்கப்பட்டு இவங்க மறிச்சிருவாங்க. யார்? ஒருத்தர் 2 பேர் இல்லை,
புருஷர்களே 6 லட்சம் பேருக்கு மேலே, அப்புறம் பெண்கள், அப்புறம் பிள்ளைகள், இவர்களை எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிடறேன், அழித்து போட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒன்றை நான் பெரிய ஜாதியாக்கி ஒன்றை பெருக வச்சு ஒன்றை அந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறேங்கிறாரு. உனக்கு தீர்க்காயுசை கொடுத்து உன்னையும் உன் சந்ததிகளும் பெருக வச்சு உங்களை ஒரு தேசமாக்கி உன்னை என்ன செய்கிறேன், கொண்டு போய் எங்கே சேர்க்குறேன், கானான் தேசத்துக்கு சேர்க்குறேன்னாரு. இதை மோசே, நம்ம ஒரு சில நேரம் நினைப்போம் மோசே இதை சரின்னு சொல்லியிருந்தா மோசே எங்கே போயிருப்பார், அவர் கானானுக்குள்ள போயிருப்பார், அவர் சந்ததி பெருகிருக்கும், அவர் வம்சம் பெருகிருக்கும், எல்லாம் போயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, வேணாட்டாரு. அவர் இந்த ஜனங்களுக்காக வேணான்னு சொல்லிட்டாரு, தியாகமாக வேணாம், இந்த ஜனங்களை அழிக்காதவங்க கெஞ்சினதுனால அந்த ஜனங்களால் இவர் எங்கே போகாமல் போயிட்டாரு, கானானுக்குள்ளே போக முடியாமல் போயிட்டாரே. அப்படி ஒரு சிலர் யோசிப்பாங்க. கவனிச்சு பாருங்க, அவர் தான் ஒரு பெரிய தேசமாகணும், தான் சந்ததி பெருகணும் அப்படின்னு அவர் ஒரு நாள் நினைக்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெருகணும், நான் தான் எல்லாத்தையும் சுதந்திரிச்சுக்கணும் தான் பேருக்கோ தன்னுடைய சந்ததி பேருக்கோ புகழ்ச்சிக்கோ கீர்த்திக்கோ ஒரு நாள் அவர் ஆசைப்படவில்லை. ஏன்னு சொன்னா ஆபிரகாம்கிட்ட வாக்கு கொடுத்தாரு, உன் சந்ததின்னு சொன்னார், மோசே சந்ததின்னு சொல்லலை. ஆமாம், ஆபிரகாம்னு சந்ததி, இந்த 12 கோத்திரங்களும் ஆபிரகாமின் சந்ததி, அவர்களுக்கெல்லாம் நான் இதை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. சோத்திரம். அது மாத்திரமில்லை, எகிப்தில் உள்ளவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியார் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய மகிமையினாலே, உம்முடைய நாம மகிமைக்குன்னு ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி எகிப்திலிருந்து அவன் இருதயத்தை, பார்வன் இருதயத்தை கடினப்படுத்தி விடுதலையாக்கி வல்லமையை மகிமையை காண்பித்து கொண்டு வந்தீரே. எகிப்து ஜனங்கள் எல்லாம் சுற்றி இருக்கிற தேசமெல்லாம் பார்த்தாங்க. அப்ப நீங்க கூட நடுவில் இருக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு முகமுகமா தரிசனம் ஆகுறீங்க, மேக சம்பவம் அக்னி சம்பவத்தில் இவர்களை நடத்துறீங்க. அது மாத்திரம் இல்லை, நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் என்ன செஞ்சாங்க, எகிப்தியர்கள் கேட்டாங்க, சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, சோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இந்த கானான் தேசத்துக்கு இவங்க போறாங்க. இந்த கானான் தேசத்தில் உள்ள குடிகளுக்கும் அந்த எகிப்தியர்கள் சொல்லியிருப்பாங்க, முன் சென்றாரு, கூட இருந்தாரு, நடுவிலே இருக்கிறாரு, நடத்துறாரு, அற்புதங்கள் செஞ்சாரு, அதிசயங்கள் செஞ்சாரு. அதனாலதான் ராகாப்பு சொல்லுச்சு, எங்கள் இருதயமெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு, நீங்க எகிப்தியருக்கு செய்தர்களே நாம அறிந்திருக்கிற அப்படின்னால எங்கள் இருதயமெல்லாம் கரைந்து விட்டது. இப்போ கானானுக்குள்ள நுழையும் போது அந்த பயம் எப்படி வந்திருக்கும், கர்த்தர் நடுவில் இருந்து நடத்தினத அற்புதங்கள் அதிசயங்களை அவர்கள் அறிந்திருந்தாங்க. இன்னைக்கு மோசே ஜெபம் பண்ணாம போயிருந்தா, அவங்களை மன்னிக்கும்படி கேட்காம இருந்திருந்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் அழிஞ்சிருந்தா, இன்னொரு சந்ததி பின் சந்ததி வந்திருந்தாலும் உங்க கானான்களை போனா பயப்படுவாங்களா? ஆமா, கூட்டு போனாரு, எகிப்திலிருந்து ஒரு கூட்டத்தை கூட்டு வந்தாரு, அவங்க என்ன செஞ்சாரு, கானான்களை கொண்டு வர முடியாம கொண்டு ஓட்டாரு. இப்போ ஒரு கூட்டத்தை எழுப்பி கூட்டு வராரு, மோசை மேல ஒரு கூட்டத்தை சந்ததியை பெருக வச்சு கொண்டு வராரு. இவங்களும் பார்ப்பாரு, கானான்களை கொண்டு வருவாரு, முடியலன்னா கொண்டு ஓட்டுருவாரு. அப்படி அவர் நாமத்தை அவமா கேவலமா குறைவா பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? பேசுவாங்க. அதுதான் பாருங்க 15வது வசனத்தில் சொல்றார், ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களையெல்லாம் நீர் கொள்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தி கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினாலே அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. இப்போ என்ன சொல்லுவாங்க, அவங்கள கூப்பிட்டுட்டு போய் கானான் தேசத்தில் விட முடியாதனால அவர் வனாந்தரத்திலே கொண்டு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்கன்றார். உங்க பேர் கெட்டுற ஆண்டவரே, உங்க நாமம் கெட்டுரும், உங்க மகிமை போயிரும், இவ்வளவு விடுதலை அற்புதம் அதிசயம் அத்தனையும் ஒன்றுமில்லாமல் போயிடும். என்னை நீங்க பெரிய ஆளாக்கி ஒரு பெரிய தேசமாக்குறது ஒன்றும் இங்கே கிடையாது. இந்த ஜனங்கள் தப்பு பண்ணிட்டாங்க, நியாயப்படி இவங்களை தண்டிக்கணும், அழிக்கணும் தான். ஆனாலும் இப்படி இவங்க செய்த பாவத்தினத்தை இவங்களை அழிச்சான். எல்லா ஜனங்களும் ஒன்று சொல்லுவாங்க, கர்த்தர் வனாந்தரத்தை கூட்டு போய் கொண்டு போட்டாரு, கொடுக்குறேன்னு சொல்லி ஆணையிட்டு இருந்தாரு, சத்தியம் பண்ணியிருந்தாரே, வாக்கு கொடுத்த தேசத்துக்கு அவரால் கொண்டு போக முடியலைன்னு சொல்லி உங்க நாமத்துக்கு அவமானம் வந்து விடும். அதனால தான் சொல்றேன், இந்த ஜனங்களை நீங்க என்ன செய்யாதீங்க, கொன்று போடாதிரும். இப்போ 17வது வசனத்தில் சொல்லும்போது, ஆகியால் கர்த்தர் நேடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும்.
குற்றம் உள்ளவர்களே, குற்றமற்றவராக நீங்கள் விட மாட்டீங்க. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே எங்க சொன்னாரு? யாத்ராகம புஸ்தகத்தில் ஆல்ரெடி என்ன செய்தாரு? ஆமா, சொல்லிட்டு இருந்தார். இந்த பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி வணங்கி அதில் இது பண்ணுவது 10 கட்டளைகளை என கற்பலைகளை வாங்கிட்டு வரும்போது இவர் செய்ததுனால கர்த்தரும் கோபம் கொண்டார். கோபம் கொண்டு இந்த வார்த்தைகளெல்லாம் சொன்னார். அங்க என் பேரை கிறுக்கி போடும் அப்படின்னாரு. யாத்ராம் புஸ்தகம் 32ஆவது அதிகாரத்தில் 31 32ல் இந்த ஜனங்களை மன்னிங்க, இல்லைன்னா என் பேரை கிறுக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்லுவார், உன் பேரில் அதை தப்பு பண்ணினவன் என்ன செய்வேன்? பேரை கிறுக்கி போடுவேன்னு சொல்கிறாரு. அங்கேயும் அழிச்சிருந்தா உங்கள் நாமத்துக்கு உங்கள் பேருக்கு தான் அவன் உண்டாயிருக்கும், அவ கீர்த்தி உண்டாயிருக்கும், உங்கள் மகிமை பேர் கெட்டிருக்கும். அதுக்காகத்தான் அங்கேயும் மோசே ஜெபம் பண்ணி தடுக்கிறார். இங்கேயும் அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்களே, சீனாய் மலையில் அங்கே சொன்னீங்களே, அதே போல் இங்கேயும் என்ன செய்யுங்க, மறுபடியும் உங்களை மன்னிங்க. என்ன ஆகணும்? 14-18 என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியே எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்றார்? உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். என்ன சொல்றார் கர்த்தர்? உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். அப்படி சொல்லிட்டு 21 பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதனுடைய 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவர். அப்படின்னா இதோட 10ஆவது முறை கர்த்தரை பரீட்சை பார்த்து கோபம் மூட்டி அவரை என்ன செய்ய அவருக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறாங்கன்னு அங்க சொல்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடி 9 முறை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். இது 10ஆவது முறையும் மன்னிக்கிறார். எதுக்கு தெரியுமா? பூமியில என்னுடைய மகிமை நிறைஞ்சிருக்கும். பூமி முழுவதும் என் மகிமைக்கு அவகீர்த்தி வர விடவே மாட்டேன், என் நாமத்திற்கு அவகீர்த்தி வரவே விட மாட்டேன். அப்போ மோசையினுடைய ஜெபம் எப்படி இருக்குது? ஆண்டவரே, என் பேர் பெருசாகிறதுக்கோ நான் பெரிய ஆள் ஆகிறதுக்கோ எனக்கு தேசத்தை கொடுங்க, பேர் புகழ வைங்க. அது இல்லை, சுயநலமாகும் கேட்கல. ஒரு நாள் உங்கள் நாமத்தை வீணில் வழங்க விடக்கூடாது, உங்கள் நாமத்துக்கு அவ பேர் வரவே கூடாது. இப்போ இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை நிந்திச்சான் கோலியாத். என்ன செய்தான்? அவங்க தெய்வங்களை முன்னிட்டு அவன் நிந்திச்சான். அதனால தான் தாவீதுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? அதனால தான் அவர் நாமத்துக்கு ஒரு நாளும் இழுக்கு அவமானம் வரவிடாதபடி தாவீது எழும்பினபடினால தாவீதையும் கர்த்தர் கனப்படுத்தினார். தம்முடைய நாமத்துக்கும் மகிமை வர பண்ணினார், தாவீதையும் கனம் பண்ணினார். அதனால தான் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி அவனே அங்கே அவங்க பாடுகிறத பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஜெபத்துல ரொம்ப முக்கியமா என்னன்னா, கவனமா கவனிங்க, கர்த்தருடைய நாமத்துக்கும் முக்கியத்துவப்படுத்தி ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபத்துல கர்த்தருடைய நாமத்துக்கு என்ன வரணுங்க? மகிமை வரும்படி செபிக்கணும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும்படி செபிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு விளங்கும்படி ஜெபம் பண்ணணும். அதனால தான் சாலமோன் சொன்னாரு, என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படித்தானே சொல்லியிருக்கு. சாலமோன்ட்ட கர்த்தர் சொல்லும்போது, தங்களை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணினா நான் என்ன செய்வேன்? அவங்களுக்கு ஜெபத்தை கேட்பேன், அவங்களுக்கு என்ன கொடுப்பேன்? ஆமாம், பதில் தந்து அவர்களுக்கு விடுதலையை தருவேன் என்று சொல்லி அங்கு சாலமோன் இடம் கர்த்தர் பேசியிருந்தார். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தாங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்பேன், அவர்கள் பாவத்தை மன்னிப்பேன், அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவரே வாக்கு கொடுத்தார். எதற்காக? என் நாமம் தரிப்பிக்கப்பட்டபடியினாலே அவர் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் செய்து தேசத்துல சேமத்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எதுக்கு தெரியுமா? அவர் நாமம் அவர்களுக்கு தரிப்பிக்கப்பட்டு அவர் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் என்ன செய்கிறாராம்? ஆமை விடுவித்து அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு இடத்துல சொல்லும்போது ஆமை
தானியேல் ஜெபம் பண்ணும்போது அப்படித்தான் ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தாவே, உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட நகரத்தை நீங்கள் மீட்டு கொள்ளும், திரும்ப என்ன செய்யுங்க, மீட்டுக்கோங்க, அந்த மகிமை வர பண்ணுங்கன்னு தானியேல் 9:19 ஜெபம் பண்ணுறார் அவர். பாருங்க, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக. அப்பா ஏன் செய்யணும்? இது உம்முடைய நிமித்தம், நிமித்தம் இதை செய்யுங்க, தாமதிக்காம சீக்கிரம் செய்யுங்க. எதுக்காக? எங்களுக்காக இல்ல, உங்களுக்காக, உமக்காக இது சீக்கிரமா தாமதியாம செய்யுங்க. அல்லேலூயா. அப்படி சொல்றாரு, உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்றாருன்னா, உமக்காக இதை சீக்கிரமா தாமதிக்காம செய்யுங்கன்னு கர்த்தர்ட்ட தேவன்கிட்ட வேண்டிக்கிறாரு. எப்படி? எனக்காக ஏன் தாமதிக்காம செய்யணும்? அப்படி கர்த்தர் கேட்கல. தானியேல் தெளிவா சொல்றாரு பின்னாடி, சீக்கிரம் தாமதிக்காம உங்க ஜனங்களை விடுதலையாக்குங்க, உங்க ஜனங்களை அந்த பட்டணத்துல எருசலேம்ல திரும்ப குடியேற்றுங்க, உங்க பட்டணம் கட்டி எழுப்பப்படட்டும். ஏன் ஆண்டவரே தாமதிக்காதீங்க, உங்களுக்காக தாமதிக்காதீங்க. ஏன் அப்படின்னா சொல்றாரு, அந்த ஜனங்களுக்கு உங்க நாமம் தான் தரிப்பிக்கப்பட்டிருக்குது, கர்த்தரின் ஜனம் என்று சொல்லி, தேவ ஜனம் என்று சொல்லி. அப்போ அவங்களுக்கு உங்க நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்குது. அந்த பட்டணம் தேவனுடைய நகரம், கர்த்தரின் நகரம் என்று அழைக்கப்படும். இந்த நகரமும் உங்க நாமத்துல தான் என்ன பேரிடப்பட்டிருக்குது. அங்க இருக்கிற ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க தாமதிக்க 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 நிந்தையும் அவமானமும் வருகிறது. அந்த ஜனத்துக்கும் அந்த நகரத்துக்கும் அந்த பட்டணத்துக்கும் மாத்திரமில்லை, உங்க நாமம் தரிப்பிக்கப்பட்டபடினால் அது உமக்கும் அந்த நிந்தைகள் அவமானம் ஆகிவிடும். அதனால சீக்கிரமா தாமதிக்காதீங்க. அதான் சொல்றாரு, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தம் அதை தாமதியாம செய்யுங்க. பாருங்க 17 சொல்லும்போது சொல்றாரு, இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாலாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை, உங்க நிமித்தம் உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. ஏன்னா அது உங்க நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்குது. நாம செபிக்கிற, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஏன்னா எங்களுக்கு நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்குதுன்னு நம்ம ஜெபத்துல கேட்கணும். நம்ம தொழிலுக்காக, நம்முடைய ஊழியத்துக்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய ஜனத்துக்காக, நம்முடைய உறவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவது, ஆண்டவரே உங்க நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற நான் தரித்திரத்தில் இருந்தா உம்முடைய நாமம் தூசிக்கப்படுமே. நான் அப்படி வியாதியா பலவீனமா குறைவா இருந்தா உங்க நாமம் தூசிக்கப்படும். ஏன்னா எங்களுக்கு உங்க நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்குது. எங்களுடைய சபைகள் நம்மை பாலா இருக்கக்கூடாது, எங்கள் பட்டணங்கள் எங்கள் குடும்பங்கள் பாலா இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் நாம தரிப்பிக்கப்பட்டிருக்குதே. அது நிமித்தம் ஆசீர்வாதம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே மன்னியும், என் தேவனே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் தானியேல் கருத்தாய் கவனமாய் சரியாய் ஜெபம் பண்ணினார். அவங்களுக்கு ஜெபத்துக்கு அப்படியே பதில் வந்துச்சு. மோசே ஜெபம் பண்ணாரு, கர்த்தரை அழிச்சு கொல்லப்பாருன்னு ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லும் போது இவர் கருத்தாய் கரெக்டாய் ஜெபம் பண்ணார். உங்களுடைய நாமத்துக்கு மகிமை வரணும், உங்க பேருக்கு அவன் வந்துடக்கூடாது, இவங்களை அடிக்கிறது நிமித்தம், இவங்களை கொல்றது நிமித்தம், இவங்களை கைவிடுகிறது நிமித்தம் உம்முடைய நாமம் தூசிக்கப்படும், உம்முடைய நாமம் வீணில வழங்கப்படும், உம்முடைய நாமத்தும் உம்முடைய மகிமைக்கும் அவன் உண்டாக கூடாதுன்னு சொன்னாங்க. கரெக்டா கர்த்தர் உன் வார்த்தையின்படி செய்தேன், உன் விண்ணப்பத்தின்படி கேட்டேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்முடைய ஜெபம் எதாக இருந்தாலும் கரெக்டாக கவனித்து, நான் வறுமையில், நான் தாழ்ச்சியில், நான் குறைவில், நான் ஏழ்மையில், நான் ஒன்றுமில்லாமல், நான் அற்பமானவனாய் அவமானவனாய் ஆமை சூத்திரம் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை இப்படி ஏழ்மையில் வறுமையிலும் ஒன்றுமில்லாமல் ஆவிக்குரிய வறட்சி என் வாழ்க்கையில் காணப்படுச்சுன்னா உங்கள் நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்குது. உம்முடைய நாம வீணில் வளர்க்கப்படும், நீர் உம்முடைய நாமம் தூசிக்கப்படும், உம்முடைய மகிமைக்கு அவன் உண்டாகக்கூடாது. அதனால் உம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பிள்ளைகளை ரட்சியும், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்தும், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் தொழில்களை என்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் கேட்டு பதில் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை விட்டுட்டு நம்ம வேற மாதிரி ஜெபம் பண்ணா அதற்கு எந்த பதிலும் வரப்போறது இல்லை. அப்போ இது ஒரு வெற்றியுள்ள ஜெபம். நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? வெற்றியுள்ள ஜெபமாக இருக்கணும். நம்ம ஜெபம் பதில் தருகிற ஜெபமாக இருக்கணும். நம்ம ஜெபம் மாறுதல்களை மகிமையை கொண்டு வர ஜெபமாக இருக்கிற காரணம் அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? அவருடைய நாம மகிமைக்காக. இப்போ ரொம்ப முக்கியமாக அவர் நாமத்துக்கு கீர்த்தியை கொண்டு வருகிற ஜெபத்தை ஏறெடுக்கணும். அவருடைய மகிமைக்கு ஒரு மகிமை விளங்க பண்ணுகிற ஜெபங்களை நம்ம ஏறெடுத்தோம்னா
நம்முடைய வாழ்க்கை செழிக்கப்படும். அதான் சொன்னார், எண்ணாம தரிப்பிக்கப்பட்ட மனம் திரும்பினா ஜெபம் பண்ணுனா என்ன செய்வோம், பாவத்தை மன்னிச்சு அவன் தேசத்தை ஆசீர்வதித்து அவனையும் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் கரெக்டாக வாக்குறது. என் நாமம் இவரில் எனக்குன்னு ஏற்படுத்தி என் துதியை சொல்லி வருவாங்க, என் நாமத்தை சொல்லி வருவாங்க, என் மகிமையை சொல்லி வருவாங்க. இதுக்காகத்தான் நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். நாம இனி செபிக்கும் போது கருத்தாய் கவனமாய் செபிக்கணும். மோசை அப்படித்தான் கருத்தாய் கவனமாய் சரியா ஜெபம் பண்ணாரு. அவர் ஜெபம் பண்ணார், கர்த்தர் தன்னுடைய முடிவையே மாற்றிக்கொண்டார். ஆமா, 2 முறை அவர்கள் அழிக்க நினைத்த போது இவருடைய ஜெபம், அவருடைய நாம மகிமைக்குன்னு இவர் கரெக்டாக ஜெபம் பண்ணதுனால அவர் தன்னுடைய முடிவையை கர்த்தர் மாற்றிக்கொண்டார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.